क्या भैया? कौन क्या है? मैं वीडियो रिकॉर्ड कर रहा हूँ यूट्यूब के लिए. சார்லாம் சொல்லாதீங்க, முகமதுன்னு சொல்லுங்க போதும். மேனேஜர் வந்தா உங்களுக்கு இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வேணும்னா ஒரு ரொம்ப பெரிய 8 crores 9 crores. ரெண்டாவது நாள் பெங்களூர் தூங்கிட்டேங்க. நேற்று ஆக்சுவலாக எனக்கு தூக்கமே வரல. 4 மணி வரைக்கும் புரண்டு பார்த்தேன். சரி தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு என்னென்னா எனக்கு பயமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கார்டில் லால் கேமர் சர்வரில் எல்லோரும் ஒன்றா படம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தூங்கிட்டேன், பாலையா படம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நடுவில் முழிப்பு வந்துருச்சு, தூக்கமே வர மாட்டேங்குது, செம்மையாக தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு தான் தூங்கினேன். பார்த்தா மணி 12 இப்போ தான். ஸோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு முதல் நாளாக கிளம்பிட்டேன். ஆனால் என்னென்னா டிஃபன் கிடையாதுன்ட்டானுங்க, நீங்கள் லேட் பண்ணதுனால அப்படின்ட்டாங்க. ஸோ வெறும் வயிற்றோட கிளம்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு என்ன போட்டிருக்குன்னு யாராவது படித்து சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நான் முதல் நாள் போகிறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். என்ன சொல்கிறேன்னு தெரிலங்க. எனக்கு தண்ணி பாட்டில் கூட தர மாட்டேறானுங்க, சட்டி தனியானுங்க. ஓகே, எப்படி இருக்கிறேன்? இதுதான் எனக்கு முதல்ல. ஸோ என்னோடய நேம் பேட்ச் எடுத்துச்சு. ரேப்பிடோவில் தான் போகலான் இருக்கேன். நம்ம ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு அன்றைக்கி போகும்போது அன்றைக்கி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. இன்னைக்கு நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அப்படியே விளாக் ரெக்கார்ட் பண்ணலாம், டைம் இல்லைங்க, தூங்கிட்டேன். காலையிலே பொறுமையாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வேற எல்லாமே பறந்து போச்சு, ஆனால் உங்கள் பர்ஃப்யூம் நிலச்சிருக்கு. நைஸ் ஃப்ரேக்ரன்ஸ். இந்த ஸ்ப்ரே கடைக்கார ஆடெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்ப்ரே அடித்தா பொண்ணுங்கெல்லாம் பின்னாடி வருவாங்க அப்படின்னு. ஏய் தப்பாக சொல்லி கொடுக்காதரா அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறது கூட தைரியம் இல்லை. அவன் எப்போ பார்த்தாலும் அப்படிதாங்க. நான் ஒரு இது பார்த்தேங்க, ஆக்ஸ் சாக்லேட்டு. அதாங்க நான் பார்த்ததுலேயே கொடூரமான டீ. என்னடா இது இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன், இதே நம்ம அங்கெல்லாம் அவங்களை அது பண்ண முடியாது, இங்கே தான் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், டிஷர்ட் பக்காவாக இருக்குது, ஷூ போட்டுச்சு, தலை வாரியாச்சு. இதுக்கு மேலே என்ன ஒன்றும் இல்லை. இந்த பேக் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஏன்னா க்ளீனிங் ரூம் பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அவங்க காசு கொடுக்குறாங்க, நம்ம பொருளை எடுத்து வைக்கிறதுக்கு. சீக்கிரமாக ரூம் பார்த்தே ஆகணும். ஸோ எனக்கு ஆக்சுவலாக எனக்கு 11 மணிக்கே வர சொன்னாங்க. பட் நேற்று போகும்போது எனக்கு ஷிஃப்ட்டு வந்து செகண்ட் ஷிஃப்ட் போட்டிருந்ததா. ஸோ அதனால் க்ளோசிங் தான். இப்போ நர்வஸாக இருக்கேன்ல, பெரிய கேட்குறாரு. சரி ரெடி. கரெக்டாக 12:30 ஒரு டீ வந்து வாங்கிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு டீயாவது குடிச்சிட்டு போயிடும். போனோடனே பசிக்குது சார், சாப்பிட போகிறோன்னா சிரிப்பாயிடும். அது கேட்க தேவையில்லை, பட் ஸ்டில் நம்ம பொறுப்பாக இருக்கணுங்க. சில விஷயங்கள் அந்த பொறுப்பு தேடி தாண்டி தான் வருது அப்படின்னுவாங்கல்ல. இன்றைக்கி நைட் எங்கே போகிறதுன்னு யோசிக்கிறேன். நேற்று நைட்டு லைவ் போட்டிருந்தேன். இங்கே வீட்டில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க சாப்பிடும்போது. மிஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. கிளம்பிடுச்சு, லிஃப்ட் போயிடுச்சு. இல்லை டே ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். இன்னைக்கு பெங்களூரில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டிஃபன்ஸ் இன்னைக்கு சாப்பிட்ணுங்க. மதியானம் இன்னும் சாப்பிட்லாம் தெரில. ரேப்பிடோவுக்காக வெயிட் பண்ணுறேன். நான் வந்து டிஃபன் வந்து தினைக்கு ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன். நான் ரேப்பிடோவுக்கு வெயிட் பண்ணுறீங்க. பா வெயில் மூஞ்சில் சுண்டு நடிக்கிற இதமாக இருக்குங்க. ओरियन माल रैपिडो ना हिंदी मालूम 2242 बेंगलुरु बहुत स्ट्रिक्ट है ना. क्या क्या भैया? कौन क्या है? मैं वीडियो रिकॉर्ड कर रहा हूँ यूट्यूब के लिए. क्या भैया? ब्लॉगर है? हाँ या ब्लॉगर या. आप क्या? मेरा नाम चैनल का नाम LOL गेमर. हाँ 1 मिनट में सेफ्टी फर्स्ट. रैपिडोला நம்ம கிளம்பிட்டோம். நம்ம आप किधर से? आप किधर से?
हाँ ओके आपको कन्नड़ा मालूम ओके ஸோ நம்ம வந்து கிளம்பிட்டோம் வந்தோம். இங்கே ரேப்பிடோ வந்து ஜெட்டு மாதிரி கிடைக்குதுங்க. அங்கெல்லாம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? ரேப்பிடோ போட்டால் பறந்து வராங்க பெங்களூரில். ரேப்பிடோ பெங்களூர் சூப்பர்ரா. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, அதுலேயே வரமாட்டானுங்க. ஆனால் சென்னையில் குறையும் சொல்ல முடியாதுங்க. ஆனால் எப்படி யாரெல்லாம் ரேப்பிடோ ஓட்டுறாங்க தெரியுமா சென்னையில்? அந்த அளவுக்கு அவங்க உஷாராக இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் தெரியுமா, இந்த ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வருவாங்கல்ல, அந்த பெட்ரோலை சேவ் பண்ணுறதுக்காக ரேப்பிடோ ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வர வழியில் அப்படியே பிக் பண்ணிட்டு எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ணுறதில்ல. நீங்கள் விற்கிறீங்க, அதை விற்க நாங்கள் சாப்பிட்றோம். அட்லீஸ்ட் சாப்பிட்றே இல்லை, அதுவே சந்தோஷம் தான். அந்த மாதிரி தான். நம்ம மால் வந்துட்டோம், ஓரியன் மால். அவங்க உள்ளே போகிறோம். நம்ம நேற்று வந்தோம். இங்கே கஸ்டமருக்கு தனியாக எம்ப்ளாயிஸ்க்கு தனியாக என்ட்ரன்ஸ் இருக்கா எனக்கே தெரில. ஏன்னா அங்கே கஸ்டமர்ஸ் அப்படியே இன்னும் சொல்லி போட்டிருக்கேன், செக் பண்ணுறாரு. நம்ம மால் உள்ள வந்துட்டோம். ஃபஸ்ட்டு அது என்ன சொல்லுவாங்க, விஷ்மி லக் அப்படின்வாங்க. எனக்கு இருக்கு லக்கு. எந்த சைடு போகணும், எந்த சைடு போகணுன்னே தெரிலங்க. அந்த சைடும் அந்த மான் இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் அந்த ஸ்டோர். ஆனால் மால் எப்படி இருக்கு பாருங்க, சான்ஸே இல்லைங்க. செமையாக பண்ணுறானுங்க. பெங்களூர்னா பெங்களூர் தாங்க, பிரம்மாண்ட வளர்ச்சிங்க. இந்த பாருங்க, நம்ம ஊர்லேயும் இருக்குது இந்த மாதிரி ஃபீனிக்ஸில். பட் பெங்களூர் வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய பிராண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா பிராண்ட்ஸ் இருக்குது. அது காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இது பண்ணுங்க தான் காரணம் போல. இந்த மாதிரி ஏதாவது பிராண்ட் எடுத்து வந்துட்டு. ஓகே கைஸ், மேலே ஸ்டோரு நான் போகிறேன். ஸோ தேங்க்யூ. நான் பிரேக் டைமில் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு. எனக்கு என்னாலே நம்ப முடியல, இவ்வளோ க்ரௌடில் நான் வந்து ஒரு மொபைல் ரெக்கார்ட் பண்ணி பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் ஸ்டோர் அங்கே வந்துடுச்சு. இங்கே இருக்கு பாருங்கள் என் ஸ்டோரு, தெரியுதா அவங்களுக்கு? அதான் என் ஸ்டோரு. நான் எஸ்கலேட்டரில் ஏறிட்டு இருக்கேன். மேலே பிரேக் டைமில் சந்திப்போம். பாய். நேற்று நம்மளை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார்ல, தெரியல சார். தெரியல. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோவில் ஏதாவது வந்திருக்கும். நான் இப்போ தான் ஆக்சுவலாக வந்து பரவாயில்ல. நேற்று நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் கட் பண்ணிட்டேன். நான் எதுவும் சொல்லலை. அது சொன்னால் எதாவது தப்பாக இருக்கும்ல. நீங்கள் வந்து நான் நேற்று எதாவது சொல்லலை. நான் இது வந்து vlog மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறேன். அதான். ஸோ நான் மேனேஜர் முதல் இன்ட்ரோலாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்க போகிறோம். ஸோ சாப்பாடு வந்து இவருக்கு தெரியும்னாரு. அவங்க பேர் அபு காசிம். ஸோ இவர் வந்து நம்ம ஸ்டோரோட செக்யூரிட்டி. ஸோ இவர் தான் போலீஸ் கமிஷனர், எல்லாமே ஸ்டோரில் எதுவும் திருட்டு போகாமல் இருக்குது. என்னம்ரா? ஸோ ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியாதா நேற்று நான் வந்து கஸ்டமர் நினச்சிங்களா? தெரியாது சார். சார்லாம் சொல்லாதீங்க, முகமதுன்னு சொல்லுங்க போதும். மேனேஜர் வந்தா யாரும் இருக்கே தெரியாது சார். இல்லை இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன் பாருங்க. மேனேஜர் என்ன முகமதுன்னு சொல்லுங்க. ஓகேயா? வாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆமாம் சார், சாப்பிட்டேன். ஸோ இங்கே சாப்பாடு மால் உள்ள எங்கே நல்லாயிருக்கும்? எங்கேயுமே நல்லா இருக்கும். மால் உள்ள இல்லை, இந்த கேன்டீன் சாப்பாடு இருக்குது. நீங்கள் எந்த ஊர்? அசாம். அசாம். வீட்டில் ஃபேமிலி கல்யாணம் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லை சார். ஓகே, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆயிடுச்சா? இன்னும் அப்போ வயசான மாதிரி தெரியுன்றீங்களா? நான் ஹிந்தி பேசுகிறேன், கரெக்டாக பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ மை புட்டா வகையா திங்கிங் என்ன சொல்லுவாங்க? आप सोच रहे हैं मैं बुड्ढा हो गया. அப்படி தான் கரெக்டாக தானே பேசுகிறேன். ஹிந்தி தோட மாறும். தமிழில் யாரும் தமிழ்நாட்டில் பெருசாக ஹிந்தி பேச மாட்டாங்க. தமிழ் சார் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். 7 months ஒன்லி சென்னையில் அண்ணா நகர். நான் உங்களை என்ன தெரியுமா சொல்லுவோம் நாங்கள்? வடக்கு நண்பர். வடக்கு மீன்ஸ் நார்த், நண்பர் மீன்ஸ் ஃப்ரெண்ட். வடக்கு ஃப்ரெண்ட்ஸ், வடக்கு நண்பர். ஸோ நீங்கள் யூடியூப் சேனலில் வருவீங்க? யூடியூப் சேனல் இல்லை எனக்கு இருக்கு. பேர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா? நீங்கள் உங்கள் வீட்டில் காமிங்க.
இந்த மாதிரி நான் யூடியூப் சேனலில் வந்தேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, சும்மா சார். வீட்டில் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களா? இல்லை இல்லை, அண்ணா தம்மா 2 பேர் இருக்கோம். ஓகே ஓகே. 2 பேர் இருக்கு. எப்படி தமிழ் கற்றுக்கிட்டீங்க? தமிழ்நாட்டில் வேலை பார்த்தீங்களா? தமிழ்ல 3-4 months. ஓகே ஓகே அண்ணா நகர். ஓகே. உங்கள் வீடு எங்க? எனக்கு வீட்டு 2nd stage. சரி, பின்யா 2nd stage. தெரியல எனக்கு. பெங்களூர் புதுசு புதுசா புதுசு, எல்லாத்துக்கும் புதுசு தான். எனக்கு 1.5 year ஆயிட்டு பெங்களூர். என்ன பார்த்த மேனேஜர் மாதிரி தெரியுதா? ஆமா சார். தெரியுதா? சுஜய் சாரா நீங்க சேம் இருக்கேன்டா, சேம் இருக்கு. ஓகே 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 ஓகே. ஸோ பார்த்தீங்களா, நான் மேனேஜர் மாதிரி தான் இருக்கேன். ஸோ யாராவது பார்த்தாலே தெரியுதுன்றாங்க. நம்ம கரெக்டு தானே? ஆமாம் சொல்கிறீங்க. ஆமா. ஸோ ஓகே, நாங்கள் சாப்பாடு வாங்க போகிறோம். இங்கே இருக்கு பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ், த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்பார்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வேணும்னா ஒரு 8 crores 9 crores. வா, 2 மணி அங்கே போச்சு. அப்படியா? ஆ லாஸ்ட் பில்டிங் பில்டிங் டவர் பூரா டவர். நம்ம இங்கே வீடு வாங்கணும்னா லைஃப் டைம் வளைச்சாலும் வாங்க முடியாது, அவ்வளோ அதிகம். 8 crores. அதுவும் பெங்களூர் மெயின் ஏரியா. இங்கே தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குங்க. வெஜிடேரியன் தான் பயங்கரமாக இருக்குது ஸ்மெல்லு. நல்லா இருக்கும் போல. பார்ப்போம். சாப்பாடு வாங்கியாச்சு. நெய் சாப்பாடுன்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க, நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நல்லா இருக்கும்ல? ஸோ நல்லா இல்லைன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு பயன்தான் மாட்டுவான். ஸோ நான் சாப்பிட போகிறேன். இது எப்படி இருக்குன்னு தெரில. ரொம்ப சீப்பு தான் நெய் சாப்பாடுன்றாங்க, ஆனால் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் இப்போதைக்கு நான்வெஜ் எடுக்காமல் இருக்கலான்னு இருக்கேன், ஒரு 2 days 3 daysக்கு அப்படின்னு சொல்லுவேன். நான் நைட்டு பாருங்கள் பிரியாணி தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா நேற்று ஆலு பரோட்டா சாப்பிட்டேன், நல்லாவே இல்லை. நல்லா இல்லை. எங்கே சாப்பிடுவோம்? உடுப்பி ஹோட்டல். ஒஸ்ட் பரோட்டா இன் மை லைஃப். இந்த கேன்டீன்ல ஆலு பரோட்டா, பிரியாணி கேன்டீன்ல ஆலு பரோட்டா நல்லா இருக்கு. அப்படியா? இல்லை, இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் ஆலு பரோட்டா சாப்பிட மாட்டேன். Yesterday is the last. Yesterday is the first, yesterday is the last. Oh, this is school, சாமி விவேகானந்தா காலேஜ். Oh. தமிழ்ல இங்க கன்னடா எனக்கு கத்து தெரியும். நீ கன்னடா தெரியுமா உனக்கு நல்லா? ஆமா தெரியும். ஸோ கன்னடால பேர் என்னன்னா என்ன? தெரியல. பேர் வாட் இஸ் த நேம்? பேர் என்ன? அப்படி எப்படி கேட்பாங்க கன்னடால? ಹೆಸರು ಏನಾಯ್ತು? ಹೆಸರೇ ಹೆಸರು ಏನಿದೆ? ಹೆಸರು ಏನಿದೆ? ಹೆಸರು ಏನಿದೆ? பேரேನಾಯ್ತು? ಹೆಸರು ಏನಿದೆ? ಹೆಸರು ಏನಿದೆ? ஓகே, நம்ம வந்து ஸ்டாஃப் கேன்டீன் போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் எப்போவுமே ஸ்டாஃப் கேன்டீன் எல்லா மால்லையுமே மொக்கையாக தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவ் நியூ ஸ்டாஃப் கேன்டீன்லாம் பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்துருவீங்க, அவ்வளோ கேவலமாக இருக்கும். பட் இங்கே டீசெண்டாக இருக்குது, லுக்ஸ் நைஸ். இப்படி இருக்கவே இருக்காதுங்க கேன்டீனு. இது செம்மையாக இருக்குங்க. ஸ்டாஃப் கேன்டீன் மாதிரியே இல்லைங்க. மாலில் வந்து நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் எக்ஸ்பிரஸ் அவென்யூ சென்னையில் ஸ்டாஃப் கேன்டீன்லாம் பார்த்தீங்கன்னா வாந்தி வந்து போட்டிங்க. உண்மையாகவே நல்லா இருக்குங்க, ரியலி நைஸ். இங்கே கேன்டீனில் பிளேட்லாம் தராங்களா? ஓகே, நான் வந்து ஏதோ நல்லா இருக்கும்னா பெங்களூர் ஸ்டைலில் உள்ள நைஸ் சாதம். நல்லா இல்லைன்னு வச்சுக்கோ செத்தனி, நல்லா இல்லைன்னா செத்தனி. ஓகே, வடை கொடுத்துருக்கான். நல்லா இருக்கு. 2 hours later. மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:30. நான் டீ பிரேக் வந்திருக்கேன். மால் செம்மையாக இருக்குங்க, ஆனால் எதையும் நம்ம வாங்க முடியாது, சாப்பிட முடியாது போல், அந்தளவுக்கு காஸ்ட்லியாக இருக்குது. பட் நம்ம போகலாம். ஃபஸ்ட் நாள் மேனேஜர் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப எப்படி நான் சொல்கிறதுனா 13 வருஷம் நான் சார்னு எல்லோரும் கூப்பிடுவேன். இப்போ என்ன சார்னு எல்லோரும் கூப்பிட்றாங்களா, ரொம்ப ஒரு மாதிரியாக அது ஹார்ட் வார்மிங், அதாவது ரொம்பவே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப எல்லாருமே ரொம்ப நைஸாக இருக்காங்க. ஸோ முதல் நாள் அப்படி இருக்கா எனக்கு என்னன்னு தெரில. பட் நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லும் போது கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபார் ஸோ குட், நல்லா எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ்
டே 2 பெங்களூர் மேலே சென்னை கீழே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சென்னை தாங்க, சென்னை தாங்க, எப்போவுமே சென்னை தாங்க. ஓகே, ஈசாலா கப் நம்தே. ஓகே, கடை மூட போகிறாங்க. ஃபஸ்ட்டே ரொம்ப சரியான வேலைங்க. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். பார்ப்போம். இதுதான் WBC தான், ட்ரேட் சென்டர் பில்டிங். ஆனால் பப்பை மட்டும் விட மாட்டானுங்க இவங்க. இவங்க தான் எங்கள் டீம். ஹாய் சொல்லுங்க ப்ரோ எல்லாரும். இவங்க எல்லாரும் ஒன்றா வழி போகிறோம். இவங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இவங்க எல்லாரும் டீ குடிக்க போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்க டீ இருக்கு. சான்ஸே இல்லைங்க. பெங்களூர் சரியான டெவலப்மெண்ட் பார்த்தீங்களா? இதுதான் என்னோட ட்ரேட் சென்டரும். இந்த பாருங்க, இது எங்கள் மால் பின்னாடியே இருக்குது. ஸோ எங்கள் டீமில் அங்கே நடந்து போயிட்டுருக்காங்க. நான் வந்து வெளியே வர ஸ்டோர்லேருந்து செம்ம ஆயிட்டுங்க. எப்படி இருக்கு பாருங்க, இங்கே செம்மையாக கட்டியிருக்கானுங்க. பெங்களூர்னா பெங்களூர் தாங்க. இங்கே வந்து நல்லா போச்சு, எல்லோரும் பயங்கரமாக பேசுகிறாங்க. ஸ்டோரும் நல்லா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் தெரியும். 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ப்ரீத்திங் டைம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை போட்டு உள்ளே போட்டு அமுக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான். கூட வேலை பார்க்குறவரை என்னை வீட்டில் ஹோட்டலில் விட்டுறேன்ட்டாரு. ஸோ அதனால் ரேப்பிடோ போடல, நான் அவர் கூடயே போகிறேன். இந்த வலிமை படத்தில் வர பார்க்கிங் மாதிரியே இருக்கு பாருங்களேன். சர்வ வலிமை படத்தில் வர மாதிரியே இருக்கு. ஸோ RX சென்டர், அவரும் நம்ம டீம் தான். Tomorrow what time sir will come? Tomorrow what shift? Huh? No, tomorrow week off. You are week off. Okay. You are going that way only, right? Because of me you are not going, right? Okay. நம்ம யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாது. ஓகே ப்ரோஸ், நான் ஹோட்டலுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி டே நல்லா இருந்துச்சு. என்னால் பெருசாக நிறைய விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியல, எனக்கு வேலை அதிகமாக இருந்ததுனால. இந்த விளாக் எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியல. பட் நெக்ஸ்ட் டைம் விளாக்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிரிப்பேற்றுற மாதிரி, இல்லை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரிங்காக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது நான் முதல் நாள் மேனேஜராக போகிறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்க தான், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ நான் ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. 4 இட்லியை வாங்கிட்டு நான் ஹோட்டலுக்கு வந்துட்டேன். தேங்க்யூ. ஓகே ப்ரோஸ், பாய்.